காசாவுடைய தற்போதைய நிலை என்ன? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. காசா இப்ப எப்படி இருக்கு? போர் நின்றதுக்கு பிறகு காசா எப்படி இருக்கு? குறிப்பா ரமலான்ல காசா எப்படி இருக்குன்னு சொல்லி இத பத்தி வீடியோ போட சொல்லி பல பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அந்த காசாவ பத்தின முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்காக, பலஸ்தீன பத்தி பெரிய அளவுல அனுபவம் நிறைஞ்ச மௌலானா சம்சுதீன் காசிம் நம்மளோட இருக்காங்க. மௌலானா எப்படி இருக்கீங்க? ஜி அல்ஹம்துலில்லாஹ். மௌலானா இப்போ அந்த நெறைய சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. காசா நிலைமை இப்ப எப்படி தான் இருக்கு? ஏன்னா இங்க நம்ம ஒரு சின்ன வேலை அதிகமாயிட்டாலும் இங்க நெறைய பேர் நோன்ப விட்டுர்றாங்க. அவ்வளோ பெரிய சிரமத்துல அவங்க நோன்பு வைக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப காசா எப்படி மௌலானா இருக்கு? காசாவுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்குது, பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்குது, ரோடெல்லாம் வந்து ஃபுல்லா கட்டட இடிபாடுகளா குமிஞ்சு கிடக்குது. நடக்கிறதுக்கு பாதை இல்ல. அ வண்டி வாகனங்கள் போறதுக்கு ரோடு இல்ல. எல்லாமே இடிபாடுகள். இடியாம இருக்க ஒண்ணே ஒண்ணு, அந்த மக்களோட உள்ளங்கள் மட்டும்தான். உள்ளங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்க நோன்பு வைக்கிறதுக்கோ, அவங்களுக்கு 5 வேளை தொழுவுறதுக்கோ, அவங்களுடைய தராவிய தொழுவதற்கோ, இரவு தொழுகை தொழுவதற்கோ, இந்த இடிபாடுகளோ, இந்த போர் கருவிகளுடைய குப்பைகளோ, அல்லது குண்டு மழை பொழிந்திருந்த குப்பைகளோ, அவர்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பையும் ஏற்படுத்தல. முழுக்க முழுக்க அந்த மக்கள் ஈமானோட உறுதியோடு இருந்து, ரமலானுடைய நோன்பையும், ரமலானுடைய அமல்களையும் முறையா என்ன செய்யணுமோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கெங்க இருந்தோ சாப்பாடு கொண்டு தர்றாங்க. அந்த சாப்பாட அவங்களே பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பாடு பல நேரத்துல அவங்களுக்குள்ள பாவம் அடிப்படை சண்டையும் நடக்குது. அதெல்லாம் வாங்கி இவ்வளோ சூழ்நிலைக்கு மத்தியிலும் அந்த சாப்பாட சாப்பிட்டு நோன்பு வச்சுட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியா நிறைவேத்திட்டு இருக்கிறாங்க. இது அந்த மக்களுக்கு ரொம்ப பழகி போன ஒண்ணு. இன்னைக்கு நேத்து அவங்க அடிபடல. இது எப்பவுமே பழகி போன ஒண்ணு தான். எந்த நேரத்துல எங்க வந்து குண்டு விழுன்னு தெரியாது. அத நம்ம கண்கூட பல தடவ பார்த்துருக்கிறோம். அதனால நமக்கு தான் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமா இருக்குது. அதாவது காசா மக்கள் நோன்புக்கு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடுக்கு என்ன அத பத்திலாம் கவலையே படுறதில்ல மக்கள். எப்பவும் செய்ய வேண்டிய அமல்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்போ அவங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு அத்தியாவசிய பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்குதா? அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ஐநா சபையிலிருந்தும் மத்த முஸ்லீம் நாடுகள்லேருந்து அத்தியாவசிய பொருட்கள் அனுப்புறாங்க. அத வந்து இஸ்ரேல் அனுமதிக்கிறான். என்னதான் அத்தியாவசிய பொருள் கிடைச்சாலும் வீடு இல்ல தங்குறதுக்கு. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்பதான் கொஞ்சம் குளிர் குறையிற நேரம். ஜனவரி, பிப்ரவரிலாம் கடுமையான குளிரு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 குழந்தைங்க ஒரே நேரத்தில பிறந்த கை குழந்தைங்க. கடுமையான குளிர் தாங்க முடியாம அந்த குழந்தைகள பாதுகாக்கிறதுக்கான இடம் இல்லாம 7, 8 குழந்தைங்க மூத்தா போயிட்டாங்க. இப்போ 2 வாரத்துக்குள்ள குளிர்லயே. குளிர் நடுங்கி, குளிர்ல விரைச்ச குழந்தைங்க மூத்தா போச்சுங்க. ஏன்னா, அந்த குளிர்லேருந்து பாதுகாக்கிறதுக்கான போர்வைகளோ, அல்லது அதற்கான சாதனங்களோ அந்த மக்கள்ட்ட இல்ல. ஸோ, அதனால அங்க பெரிய வேதனைனா குளிர் தான். நான் பைத்துல் முகத்தஸில போகும்போது பார்த்துருக்கிறேன். மகரிப் தொழுதுட்டு நம்ம ரூமுக்கு போய் சேர்றதுக்குள்ள அப்படி காத்தடிக்கும். தாங்க முடியாத குளிர். அவ்வளோ குளிர் கொடுங்கோலான குளிரா இருக்கும் குளிர் அங்க. மைனஸ்லாம் போகும். அங்க சில சமயம் காஷ்மீர்ல ஆகுற மாரி ஸ்னோ ஃபாலிங்லாம் ஆகும். பைத்துல் முகத்தஸில. ஸோ, அந்த மாரி குளிர அந்த மக்கள் சகிச்சுட்டு இருக்கிறது தான் பெரிய விஷயம். அவங்க அதையும் சகிச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பைத்துல் முகத்தஸ்ல அனுமதி இருக்கா மௌலானா இப்போ? பைத்துல் முகத்தஸ்ல என்னைக்குமே அனுமதி அது பிரச்சனையே கிடையாது. என்னைக்குமே அனுமதி உண்டு. தொழுவ அனுமதிக்கிறாங்க. இப்ப தராவி தொழுகை நடந்துட்டு இருக்குது. தொழுகை கூட நம்ம ஷேக் அலி அல் அப்பாசி தலைமை இமாம் அவங்க மகன் தான் இப்போ தொழுவ வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால வந்து அங்க ஸ்மூத்தா அமல்கள் நடந்துட்டு இருக்குது பைத்துல் முகத்தஸ்ல. காசால தான் வந்து பெரும் பிரச்சனைங்கிறது. இந்த மக்கள் தான் ரொம்ப தங்குறதுக்கு இடம் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அகதிகள் முகாமில் தான் தங்கிட்டு இருக்கிறாங்க. அகதிகள் முகாமும் பெரிய பில்டிங் கட்டலாம் ஒன்றும் கிடையாது. மேலே பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டிருக்கோம் அவ்வளோதான். சுற்றி ஒரு மறைச்சிருப்பாங்க. மேலே பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் ஷீட் எவ்வளோ குளிர தாங்கும்? இப்போ தான் அந்த மார்ச், ஏப்ரலில் கொஞ்சம் குளிர் குறைய ஆரம்பிக்கும் இனிமேல் தான். சரி மௌலானா, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியா வந்தது பிறகு பல அறிவிப்புகள் கொடுத்திருந்தாரு. இந்தியா மேல பல வகையான வரிகள் போட்டிருந்தாரு. உக்ரைனுக்குலாம் மிரட்டல் கொடுத்திருந்தாரு. காசாவை நாங்க முழுசா கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. இப்படி பண்றது மூலியமா அங்க வேலைவாய்ப்பு அதிகமாகும். அந்த பகுதியை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி உண்மையா மேம்படுத்துவாரா? அதாவது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் முட்டாள் காமெடியன். அதில் முட்டாள் காமெடியன். முட்டாள்தனமா பேசக்கூடிய காமெடியன். அவன் வந்து ஏதோ அவனுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி, நியூயார்க் மாதிரி மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்ட மக்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு காசா மக்கள் பேசுகிறான். இந்த கூமுட்டைக்கு காசா மக்களை பற்றி என்னன்னு தெரியல அவனுக்கு. இதெல்லாம் வந்து அங்கே நடக்காது. இவன் வந்து 2வது ரியல் எஸ்டேட் புரோக்கர். இவன் ரியல் எஸ்டேட் புரோக்கர்னா சும்மா சாதாரண நம்ம ஊரில் மாதிரி ஒரு கிரவுண்ட் அரை கிரவுண்ட் இல்லை, ஊரையாக விற்கக்கூடிய புரோக்கர் அவன். பேசிக்காக ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் தான் அவன் டொனால்ட் ட்ரம்ப். அதனால் இங்கேயே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் உருவாக்கலாம். காசா வந்து கடற்கரை ஓரம் உள்ள பகுதிங்கிறதுனால இதை வந்து ஒரு பன்னாட்டு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். இதெல்லாம் அவனுடைய ஆசை. அது நிறைவேறாத ஆசை, கனவு. அதெல்லாம் நடக்காது. அந்த மக்களை மீறி அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிற மக்களையும் மொத்தமாக குண்டு போட்டு சாகடிச்சிட்டு வேண்டாம், அவன் நினச்ச சாதிக்கலாமே தவிர அங்கே ஒரு உயிர் காசாவில் இருக்கிற வரைக்கும் ட்ரம்புடைய கனவு நிறைவேறாது. சரி மௌலானா, இப்போ அந்த மக்கள் எவ்வளோ இழப்பு, இவ்வளோ இழப்புக்கு பிறகும் இவ்வளோ உறுதியோட இருக்கிறாங்களே,
நீங்க பல தடவை அங்க போய் அந்த மக்களோட சந்திச்ச அனுபவம் இருந்திருக்கும். அந்த மக்களோட உறுதி எப்படி அந்த போனது? மக்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லைங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். கடைசியா போனப்ப நான் கடைசியா வந்து டிசம்பர்ல போயிருந்தேன். அப்போ போனப்ப பைத்துல் முகத்தஸ் இமாம் வீட்ல வந்து என்ன டீ சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டு டீ சாப்பிட போயிருக்கோம். ஹால்ல உட்காந்துருக்குறோம். ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஒரு பலஸ்தீன்காரர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஷேக் வந்து அவர எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இவரு வந்து காசாக்காரரு. காசால இவருக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தையுமே குண்டு வீச்சுல மௌத்தா போச்சுங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அப்படி உட்காந்துருக்காரு, இப்படி உட்காந்துருக்கிறேன். நான் இத பார்த்துட்டு நான் டக்குனு அதிர்ச்சியாயி, நான் எழுச்சி அவர்கிட்ட போய் தோள்ல தட்டி குடுத்து, அல்லாஹ் உங்களுக்கு சபர குடுப்பான். பொறுமையா இருங்க மாஷாஅல்லாஹ் பெரிய விஷயம். 3 பிள்ளையும் ஷஹீதானது. அப்படின்றேன். அவர் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ஆறுதல் சொல்லாதீங்க, துவா செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஏன் ஏன் ஆறுதல் சொல்லக்கூடாதுங்கிறீங்க? அப்படின்னா, எனக்கு அல்லாஹ் தாக்கத்த குடுத்துருக்கான். அடுத்தடுத்த வருஷம் நான் குழந்தை பெத்துக்க போறேன். ஸோ 3 குழந்தைய பறி குடுத்துருக்காரு. 3 குழந்தை இறந்துருக்குது. அவரோட மனநிலைன்னா, நான் குழந்தைகள இழந்தா கூட என்னோட சக்திய நீ இழக்கலல்ல. நான் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல குழந்தை பெத்துக்க போறேன். இது எனக்கு ஒரு பெரிய இழப்பே இல்ல. ஸோ இதுதான் அந்த மக்களுடைய மனநிலை. அதே மாரி நான் காசாவுடைய முஸ்லீம் பெண்கள சந்திச்சேன், ஜெருசலம்ல. அந்த பெண்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, பொதுவாவே நான் பார்த்துருக்கிறேன், பலஸ்தீன் பெண்கள் வந்து நல்லா படிச்சவங்க. ஓ! மத்த அரபு பெண்கள விட. துபாய், சவுதி, கத்தார்ல உள்ள அரபு பெண்கள விட, பலஸ்தீன் பெண்கள் ரொம்ப நல்லா படிச்சவங்க. அதே மாதிரி பலஸ்தீன் ஆண்கள், இளைஞர்கள் மத்த அரபு நாட்டு இளைஞர்களோட ரொம்ப புத்திசாலிங்க அவங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட் நான் பார்த்துருக்கிறேன். எந்த அளவுனா, இந்திரா காந்தி பீரியட்ல யாசர் அரஃபாத்தோட அவங்க ஒரு ஒப்பந்தம் போடும்போதே ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இந்தியாவினுடைய ஐஐடில வருஷத்துக்கு 100 பலஸ்தீன் இளைஞர்களுக்கு சீட்டு குடுக்கணும்னு அக்ரீமெண்ட் இருந்துச்சு. அப்பவே அப்போ இந்திரா காந்தி பீரியட்லயே. ம். ஏன்னா ஐஐடில படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு பலஸ்தீன் இளைஞர்கள்ட்ட உண்டு. அத பார்த்து அந்த அம்மா அந்த மாரி அப்புறம் வாஜ்பாய் பீரியட்ல வந்து அத கேன்சல் பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்தியா பலஸ்தீன் பசங்க அங்க வர்றதில்ல. எது சொல்ல வரேன்னா, மத்த அரபு நாட்டுல உள்ள முட்டா பயலுக. மத்த அரபு நாடுலாம் வந்து முட்டா பயலுக பெரும்பாலும் முட்டாள்னு சொல்லுவேன். ஆனா பலஸ்தீன் இளைஞர்கள் அப்படி அல்ல. புத்திசாலி. பலஸ்தீன் பெண்களும் நல்லா படிச்சவங்க. அப்ப அந்த பெண்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, உங்களோட படிப்பறிவு எப்படி வந்துச்சு? அப்படின்னு பேசிக்கும்போது நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. பலஸ்தீன் பெண்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்ப அதுல ஒரு லேடி சொன்ன விஷயம், அதெல்லாம் நாங்க ஒரு காலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்ல. அவங்க சொல்றாங்க, இப்ப எங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்ல. நான் வேற என்ன முக்கியம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இப்ப எங்களுடைய பெண்களுக்கு நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறத விட, அவங்க பருவம் அடைஞ்சோனே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுடுறோம். காரணம்? அவங்க சொன்ன காரணம் ஆச்சரியமான காரணம். ஏன்னா, யூதர்கள் குழந்தைகளை குறிவைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி குடுத்தா தான் எங்களோட பொம்பள பிள்ளைங்க நெறைய குழந்தைகள பெத்துப்பாங்க. எங்களுக்கு ஒரு காலத்துல கல்வி தேவைப்பட்டுச்சு. அப்ப நாங்க படிச்சோம். இப்ப கல்விய விட குழந்தைகள் தேவைப்படுது எங்களுக்கு. ஏன்னா குழந்தைகள் கரு வச்சு கொன்னுட்டு இருக்கான் அவன். கிட்டத்தட்ட 40, 50,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்குது. அதனால அதுக்கு ஈக்குவலா நான் குழந்தைகள் உருவாக்குறதுனால, சின்ன வயசுலயே எங்க பெண்கள் கல்யாணம் பண்ணி குடுத்துர்றோம். ஏன்னா குழந்தைகள் உருவாகுறதுக்காக. ஸோ பாருங்க, அப்ப எவ்வளோ ஒரு பிராட் மைண்டோட அந்த பெண்கள் யோசிக்கிறாங்க. நேரத்துக்கு ஏத்த மாரி, கால சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தங்களுடைய சொல்றாங்க, ஒரு காலம் எங்களுக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு படிச்சோம். இப்ப படிப்போட முக்கியம் என்னன்னு சொன்னா, நான் குழந்தைகள் அதிகமா வேணும் எங்களுக்கு. அதனால கல்யாணம் பண்ணி குடுத்துர்றோம். ஒரு இன அழிப்புக்கு எதிரா இவங்களோட முயற்சி. அவங்களோட முயற்சி. அந்த மாரி வந்து ரொம்ப பிராடா யோசிக்கிறவங்க, இஸ்ரேல் என்ன பண்ணாலும் சரி, அதை அவங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்காங்க. அதனால தான் இல்லன்னா, ஒரு வாரத்துல தீர்த்து கட்டிருவோம்னு சொல்லி நெத்தன்யாகு சவால் விட்டான். என்ன பண்ண முடியுது அவனால? கடைசில தோத்து போய் தானே வெளிய போனான். இன்னி வரைக்கும் அழிக்க முடியல. ஹமாஸ அழிக்க முடியலையே. அதனால வந்து அந்த மக்கள் லேஸ்லாம் அழிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஈமான்ல உறுதி. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த மார்க்கத்த கரெக்ட்டா அந்த மக்கள் ஃபாலோ பண்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் டொனால்ட் ட்ரம்ப்லாம் கத்திட்டே இருக்க வேண்டியது தான். நடக்காதுங்க. சரிம்மா, இந்த மக்கள் இவ்வளோ உறுதியா இருக்கிறாங்க. ஹெல்ப்புக்கு வரதுன்னு பார்த்தோம்னா, இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் லெபனான் அவங்களோட பக்கபலம் இருக்கு. ஆனா சவுதி மாதிரியான அரேபிய நாடுகள் இன்னமும் அமைதியாவே இருக்கிறாங்களே. அத பத்தி உங்க கருத்து என்னம்மா? அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்துல ரசூலா காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை பாதுகாத்தது ஏழை எளிய மக்களை வைத்து தான். ஏன்னா அவன்ட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எவனும் எடுத்துட்டு போடான்ருவான். இவனுங்க இந்த சவுதி மாரி, துபாய் மாதிரி மன்னர்கள் அவன சொகுசுலயே வாழ்ந்து, சொகுசுலயே இருந்து அனுபவிச்சுட்டாங்க. அவங்க அந்த சொகுசையோ, அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையையோ, அவங்களுடைய ஆட்சியையோ, பதவியையோ இழக்க தயாரா இல்ல. அதுக்கு யார் கால்ல வேணாலும் போய் விழுவாங்க. இப்போதைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கால்ல விழுந்து கிடக்குறாங்க. அதனால அரபு நாடுகள்ட்ட வந்து இந்த ஈமானிய உணர்வு வரணும். அரபு மக்கள்ட்ட வேணா இருக்கலாம். அரபு மக்கள்ட்ட இருக்கலாம். ஆட்சியாளர்கள்ட்ட இருக்காது. எதிர்பார்க்க முடியாது. சரி, அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த காத்தால போர் நடக்கும்போது, சீஸ்ஃபயருக்காக அமெரிக்கால மக்கள் ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த நியூசிலாந்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. சுவிட்சர்லாந்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எந்த அரபு நாட்டிலயும் ஆர்ப்பாட்டம் பண்ண காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மன்னர்கள அடக்கி வச்சிருக்கானுங்க. மக்களுக்கு உள்ள உணர்வு இருக்குது. ஆனா ராஜா சொல்றத கேட்க வேண்டியிருக்குது.
மன்னர் சொல்றது கேட்க வேண்டியது, சட்டத்துக்கு பயப்பட வேண்டியது. ஸோ அதனால அந்த மக்களும் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாம உள்ள அடக்கி வச்சிருக்காங்க. மன்னர்களுக்கு அறவே உணர்வு கிடையாது. ஈமான் உணர்வு கிடையாது, இஸ்லாமிய உணர்வு கிடையாது. அவனுக்கு தேவை காசு, பணம், உல்லாசம், ஜாலி, என்ஜாய் பண்ணணும், ஆடம்பரமா இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தை கையில இருக்கணும், இழந்துடக்கூடாது. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க எப்படி வந்து இந்த மக்களுக்காண்டி இந்த குரல் கொடுப்பாங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. சரிங்க மோனா. அதே மாதிரி மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்தியா மாரி நாடுகள்ல இருந்தோ, சுற்றுலா பயணிகள் மற்ற நாடுகள்ல இருந்து பலஸ்தீன் போக முடியுமா? ஏன்னா அவ்வளோ பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. இனி அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. போக முடியுமா? கண்டிப்பா, கண்டிப்பா போ முடியுங்க. அதாவது சவுதி அரேபியாக்காரன் கூட போ முடியாது. பலஸ்தீனுக்கோ, பைத்துல் முகஸோ போ முடியாது. பாகிஸ்தான்காரன் போ முடியாது. துபாய்க்காரன் போ முடியாது. இந்தியர்கள் போலாம். இந்திய பாஸ்போர்ட் வச்சு பலஸ்தீனுக்கு போலாம். தாராளமா போலாம். 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, அந்த மக்களுக்கு வந்து பலஸ்தீன் மக்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டே நாம கொடுக்கக்கூடிய ஒரு மானசீகமான ஆதரவு தான். அதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க, குஷியாயிடுவாங்க. ஏன்னா, பலஸ்தீனுக்கு போகக்கூடாது, பைத்துல் முகஸ் தொழக்கூடாது, இஸ்ரேல் என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உலக மக்கள் அங்கே வரக்கூடாது அப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணுமோ எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த டிஸ்டர்பையும் மீறி முஸ்லீம்கள் அந்த பைத்துல் முகஸை தொழும் பொழுது பலஸ்தீன் மக்கள் அவ்வளோ ஆனந்தம் அடைகிறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா ரொம்ப குஷியாயிடுவாங்க அவங்க. காரணம்னாக்கா இவங்களுடைய மாரல் சப்போர்ட் நமக்கு இருக்குது, ஒரு மானசீகமான ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம முஸ்லீம்கள் அவங்களுக்கு பொருளை கொடுக்குறது, பணத்தை கொடுக்குறது இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நம்ம பைத்துல் முகத்துக்கு போயிட்டு வர்றதே அந்த மக்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் முஸ்லீம்கள் உம்ரா பண்ணுறோம், ஹஜ்ஜி பண்ணுறோம், நம்முடைய முதல் கிப்லா பைத்துல் முகத்தஸ், அங்கேயும் போகணும். போய் மானசீகமாக அந்த மக்கள் நம்முடைய ஆதரவையும் சப்போர்ட் தெரிவிச்சிருக்கணும். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் எல்லாம் தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சரிங்க மோனா. இந்த ஒரு குறுகிய நேரத்தில காசா சம்பந்தமான ரொம்ப அருமையான அந்த கள நிலவரங்கள தெளிவுபடுத்துனீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்க ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். வலைசலாம் வரமத்துல்லாஹ். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை பரா